ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் தீபாவளி மருந்து புது மாப்பிள்ளைக்கு போட்ட விருந்து. உங்கள் மாமனார் உங்களுக்கு மருந்து போட்டாரா இல்லை விருந்து போட்டாருன்றதை நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதாவது தீபாவளி மருந்துனா என்னன்னு இப்போ பார்ப்போம். தீபாவளி மருந்துனா நம்ம முன்னோர்கள் எதுக்காக கண்டுபிடிச்சாங்கன்னா, அதாவது அந்த காலத்தில் வந்து பெரிய மருத்துவ விஷயங்கள் இல்லை, ஹாஸ்பிட்டல் அது போல் பெருசாக இல்லை. அதனால் என்ன பண்ணுவாங்க, தீபாவளி அன்னைக்கு நம்ம ஆளுங்க நொறுங்க தின்னவனுக்கு 100 ஆயுசுன்ற பழமொழிக்கு ஏற்ப முறுக்கு அதிரசம் இது மாதிரி கறிபுளி எல்லாம் நல்லா போட்டு நொறுக்கி தின்றுவாங்க. இதனால் இவங்க சாப்பிட்ற விஷயமா ஜீரண சக்தி குறைபாடு இருக்கும். அப்போ பிரச்சனை உடல் உபாதைகள் ஏற்படும்ல. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, இந்த லேகியத்தை காலையில் சாப்பிட்றது மூலிமா அவங்களுக்கு சரியாயிடும். அதுக்கப்புறம் கால சீதோஷம், இப்போ வேறு மழையும் வெயிலும் கலந்து மிக்சபிளாக அடிக்கும். இதனால் நம்ம உடம்பும் தளர அடிச்சிடும். அதனால் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி சளி கிளியெல்லாம் போன்ற விஷயங்கள் வராமல் இருக்கிறது தான் இந்த லேகியத்தை சாப்பிடுவாங்க. இதில் சில பேர் இருக்காங்க, அதாவது காலங்காத்தால இந்த லேகியத்தை சாப்பிட்லாமா, தீபாவளி அன்னைக்கு நல்ல நாள் வேறு, இன்னைக்கு போயிட்டு காலையில் கசப்பான லேகியத்தை சாப்பிட்லாமான்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. சில பேருக்கு தீபாவளி லேகியம்னா என்னன்னே தெரியாமல் இருக்கும். அவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் இருப்பாங்க, எப்படி இருப்பாங்கன்னா, தீபாவளியோட ஊரோட ஒன்றுபட்டு இருக்க மாட்டாங்க. அதாவது தீபாவளி அன்னைக்கு தீபாவளியை கொண்டாட மாட்டாங்க, புத்தாடைகளை போட மாட்டாங்க, பட்டாசுகளை வெடிக்க மாட்டாங்க, பலகாரங்கள் போன்ற இனிப்புகளை அருந்த மாட்டாங்க. அதுக்கு மாற்றாக நோம்புன்னு கும்பிடுவாங்க. அதாவது நோம்பா அப்போ மறுநாள் கொண்டாடுப்பான்னு சொல்லுவோம். அதாவது நோம்பு தீபாவளி அன்னைக்கு நோம்பு எடுத்துட்டு மறுநாள் என்ன பண்ணுவாங்க, புத்தாடைகளை போட்டுட்டு பட்டாசு வெடிப்பாங்க. அதாவது ஊரே முத நாள் வெடிக்கும், இவங்க மட்டும் மறுநாள் வெடிப்பாங்க. உங்களோட தீபாவளி எப்படி இருக்குன்றதை நம்ம கமெண்ட்ஸில் போடுங்க. நீங்கள் இந்த அதாவது தீபாவளி நோம்பை பற்றி தெரியுமா, இல்லை நீங்கள் மறுநாள் வந்து அந்த லேகியம்லாம் சாப்பிடுவீங்களான்றதை தெளிவாக போடுங்க. மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.